ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம். லாக்டவுன் டைமில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் வெறும் பாலும் அப்புறம் ஜீனியும் வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம். இதுக்கு வந்து நான் ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலிலே ஒரு நிறைய ஐஸ்கிரீம் பண்ணலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக பால் விட்டு கரைச்சிக்கோங்க. ஏன்னா பாலை சுண்ட வைக்க போகிறனால தண்ணி விட்டு கரைக்க வேண்டாம். அதனால் பாலே விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல். இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடுச்சின்னா ஐஸ்கிரீமில் தெரிஞ்சிடும். அதனால் நல்லா கலக்கி பாலை வந்து நல்லா கலக்கி வேக வச்சுக்கோங்க, கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப அப்படி திக்காக வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண பசும்பால் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து சுண்ட வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப சுண்ட வைக்கணும்ல, கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஃபுல் க்ரீம் மில்க்குங்கனால அதுவே நல்லா திக்காக தான் இருக்கும். அதனால் பாலை வந்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க, அடி பிடிச்சிடாம. இப்போ இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து நான் சுகர் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஒரு 1/2 டின் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோன்னா. நம்ம வந்து லாக்டவுன் டைமில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா சுகர் சேர்த்து அது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க, கொதிக்க விட்டுக்கோங்க. சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து பால் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த கரைச்சி வச்சுக்கோல்லையே அது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கையை எடுக்காமல் நல்லா கிளறிக்கோங்க. அது கட்டி கட்டியாக ஆயிடக்கூடாது. இது சேர்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகிடும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிட்டு லைட்டாக அந்த கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் நல்லா கிளறிக்கோங்க. இந்த லாக்டவுன் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல, அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்டிலையே. வெறும் பாலும் சுகரும் இருந்தால் போதும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் இருந்தால் போதும். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைன்னா ஏதாவது சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் கூட தேவையில்லை. கண்டென்ஸ் மில்க் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி ஒரு திக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இதை ஆற வச்சுக்கோங்க. நம்ம கிளறும் போது விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிரும். நல்லா கிளறினால நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ வந்து வெனிலா ஐஸ்கிரீம் அப்படிங்கிறனால 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம்னா அது கூட சாக்கோ பவுடர் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு பாக்ஸில் மாற்றிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு க்ரீமியாக நல்லா ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருந்து மிக்ஸிலலாம் அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டீங்க அப்படின்னா மிக்ஸில் அடிக்க வேண்டாம். நீங்கள் அப்படி சரியாக கிளறலை அப்படின்னு கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடுச்சு அப்படின்னா மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரீசரில் வைங்க. இல்லைன்னா நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். பார்த்தீங்களானே தெரியும் அவ்வளோ ஒரு க்ரீமியாக ரொம்ப சூப்பராக வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 லிட்டர் பாலிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்லாம் தேவையில்லை. பார்த்தீங்கனாலே தெரியுது அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது. 2 பொருளில் ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.